வணக்கம். நான் மருத்துவர் எஸ்.எம். பிரசாத்ராஜ். இன்னைக்கு காலையில 11:15 அந்த டைமுக்கு வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்பதான் வந்திருந்தோம். பேஷண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள வர டைமிங்க. ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சவுண்ட் வந்தது. அந்த சவுண்ட் என்னன்னு பார்த்தா, இந்த பெரிய மரமே வேரோட சாஞ்சு இருந்துச்சு. அப்புறம் தான் நாங்க பார்த்தோம். பேஷண்ட்டும் பயந்துட்டு உள்ள ஓடி வந்திருந்தாங்க. உள்ள வந்து பார்த்த பிறகு நாங்க எல்லாரும் பார்க்கும்போது என்ன ஆயிருந்தது, இந்த மரமே ஃபுல்லா வேரோட சாஞ்சதுல எதனால தெரிஞ்சதுன்னா, அந்த பில்டிங் கட்டவங்க எலிவேஷனுக்காக வந்து பள்ளம் தோண்டி வேரோ எல்லாம் கட் பண்ணிட்டு மரம் விழுற மாதிரி வச்சிருக்காங்க. எங்களுக்கு காலையில தான் தெரிஞ்சது இந்த விஷயம். அந்த மரம் வந்து என்னோட கார் மேலே விழுந்து கார் ஃபுல்லாவே நசுங்கிடுச்சு. என்னோட ஹாஸ்பிட்டல்ல விழுந்து ஹாஸ்பிட்டல் போர்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இன்பேஷன் வார்டு எல்லாமே நசுங்கிடுச்சு. இதோட சேர்ந்து பக்கத்துல இருக்க டூ வீலர்ஸ் மேலே விழுந்து அந்த டூ வீலர்ஸும் ஃபுல்லா நசுங்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் வந்து பண்றது ரொம்ப தவறு. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லாம, இந்த மரம் வந்து 45 வருஷமா இதே இடத்துல இருந்துச்சு. எல்லாருக்கும் நிழல் கொடுத்துருந்துச்சு. இத்தனை வருஷமா இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இவங்க வந்து இவங்களோட பில்டிங்காக இந்த மாதிரி பண்ண இந்த விஷயம் வந்து ரொம்ப தவறான விஷயம். எந்த உயிர் சேதமும் இல்லாம எஸ்கேப் ஆயிட்டாங்க எல்லாருமே. ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது. மற்றபடி வந்து முன்னறிவிப்பு இல்லாம அவங்க பண்ணது ரொம்ப தப்புதான விஷயம். எங்க எங்களோட பில்டிங்ல செக்யூரிட்டி ரூம் இருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி ரூம் ஃபுல்லாவே டெமாலிஷ் ஆன மாதிரி தான், ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இன்பேஷன் வார்டு வச்சிருந்தோம். இன்பேஷன் வார்டில் இருக்க விண்டோஸ் மேலெல்லாம் விழுந்துருச்சு. ஃப்ரண்ட் எலிவேஷன், இந்த பால்கனி மேலெல்லாம் விழுந்து ஆல்மோஸ்ட் ரூஃப் எல்லாமே விழுந்துட்டு, எக்ஸ்ட்ரா வந்து எலிவேஷன் நாங்கள் வச்சிருந்தோம், அது ஃபுல்லாவே டோட்டலாவே டேமேஜ் ஆயிருக்கு. பேஷண்ட்ஸும் ரொம்ப பயந்துட்டாங்க. வர பேஷண்ட்ஸு இந்த விஷயத்துல ரொம்ப பயந்துட்டாங்க. காரோட ரூஃப் ஃபுல்லாவே உடஞ்சிச்சு, ஃபுல்லாவே கிராஷ் ஆயிடுச்சு. ரோடு நல்ல பரபரப்பு. என்னன்னா, ஸ்கூல் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு, 2 சர்ச் இருக்கு, பெரிய ரோடு. இந்த ரோட்ல இருந்து தான் மற்ற ஏரியாலாம் போயிட்டு இருப்பாங்க. இந்த பெரிய ரொம்ப ரஷ்ஷான இருக்க ரோட்ல வந்து இந்த மாதிரி மரம் விழுந்து காலையில விழுந்தது இப்போ வரைக்கும் வந்து டிராஃபிக்காவே தான் இருக்கு. ஜனங்க எல்லாருக்கும் இது பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் கவர்மெண்ட் ஹாலிடே இருந்ததுனால எந்த ஸ்கூல்ஸுமே இல்லை. இந்த கேஷுவலிட்டிஸ் எல்லாமே எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. இது ரஷ்ஷான டைம் வந்துச்சா கண்டிப்பா என்ன உயிர் சேதம் ஆயிருக்கும். யார் அதுக்கப்புறம் பொறுத்து எடுத்துட்டு